ஆ ஆ பூசை பண்ணிட்டு போகிறாராம். கொடவுளி நல்லா இழுக்குது தண்டி. அவர் என்ன செய்கிற அவ வந்து இறங்க விடக்கூடாண்டி சொல்லி ஓ உருட்டி போறாரு. காலால நீந்தி போறாரு. எல்லாரும் அந்த பைக் என்ன செய்யறாங்க, சைலஞ்சர் அதுக்கு வந்து சொப்பின் பேக் எதையும் பூத்திட்டு தான் கொண்டு வராங்க உருட்டித்து. அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இலங்கையிலிருந்து ஜேபி பிளாக். நான் உங்கள் பிரியா. இப்போ வந்து நாங்கள் எந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னு சொன்னால் மட்டக்களப்பு மாவட்டம் வெள்ளாவளி பிரதேசத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து வெள்ள நிலவரங்கள் எப்படி இருக்குது, சொல்லப்போனால் குறிப்பாக மட்டக்களப்புற வெள்ள நிலவரங்கள் எப்படி இருக்குதுண்டு. பண்டிகை காலத்தை முன்னிட்டு வெகு விமர்சையாக வந்து மழை பெஞ்சு போயிட்டு இப்போ மழையால் வந்து நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறதோட போக்குவரத்தெல்லாம் வந்து வெகுவாக தடைப்பட்டிருக்கு. இப்போ நாங்கள் வந்து மண்டூரில் வந்து அநேகமாக மழைகள் பெஞ்சா மண்டூர் பாலம் எல்லாம் போடலை தனி. அப்போ அந்த வீதிகள் வந்து மிக மோசமாக எந்த நாளும் வெள்ளத்தில் பாதிக்கப்படுறது வழக்கம்தான். இருந்தாலும் வந்து இப்போ 2-3 நாளாக பெஞ்ச மழையில் இங்கால ஏரியா என்ன நிலைமையில் இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறதுக்காகத்தான் வந்தேன் நாங்கள். இப்போ வந்த இடத்துல தான் அப்படியே வந்து எல்லாருக்கும் அந்த விஷயங்களை தெரியப்படுத்தலாம்னு சொல்லி தான் இந்த காணொலியையும் வந்து பதிவு செஞ்சு கொண்டு இருக்கோம். இது வந்து மண்டூருக்கு போகிற ஒரு வழியில் இருக்கிற பாலம் தான். இந்த பாலத்தில் வந்து தண்ணி வந்து வேகமாக தான் போய்கொண்டு இருக்குது. நேற்று வந்து தொடர்ச்சியாக மழை தான் பேஞ்சிட்டு இருந்தது. இன்றைக்குத்தான் வந்து காலையில் கொஞ்சமாக சூரியனை காணக்கூடியதாக இருந்தது. நிறைய வீட்டில் வந்து பொங்கல் தினத்திலன்று பொங்கல் எல்லாம் செய்ய முடியாமல் போயிட்டு மணல் எல்லாம் வீட்டுக்குள்ளேயே மணல் எல்லாம் மல்லி போட்டு அதில் தான் வந்து பொங்கல் எல்லாம் செஞ்சாங்க. ஏன்னு சொன்னால் வீடுகள் எல்லாம் வந்து தண்ணி நிரம்பிட்டு எங்களோட சித்தியா கடை வீட்டையும் வந்து ரொம்ப அதிகமாக தண்ணி முழங்காலுக்கிட்ட தண்ணி வந்து வந்துட்டு இருந்தாலும் அவங்களும் தைப்பொங்கலை பொங்காமல் விடலை. தைப்பொங்கலை வந்து வீட்டுக்குள்ளே தான் அடுப்பு மூட்டி தான் தைப்பொங்கல் பொங்கினதா சொன்னாங்க. நானும் போகலை வெள்ளத்தால். எப்படி உங்களோட பொங்கல் எல்லாம் போச்சு இது நேற்று? வீட்டுக்குள்ளே அடுப்பு மூட்டி பொங்கினாங்க. இப்போ எவ்வளவுக்கு இருக்குது தண்ணி உங்களோட வீட்டை? முழங்காலுக்கு மேலே அரிக்கி. முழங்காலுக்கு மேலே வந்துட்டு? நான் முழங்காலுக்கு கீழே நான் சொன்னேன். எனக்கும் தெரியலை, நான் போகலை வெள்ளம் பண்ணுறதால. ரோட்டால் ஒரு வாகனமும் போகல. அவங்கள்ட்ட ரோட்டால் வந்து ஒரு வாகனமும் போகலை. இப்போ வந்து பைக்கெல்லாம் போனால் ஃபுல்லாக வந்து சைலஞ்சருக்குள்ளெல்லாம் தண்ணி ஏறிடும்னு அந்தளவுக்கு இருக்குது. அதோட வந்து இவங்களை எப்படி கூட்டிகிட்டு வந்தேன்னு சொன்னா அந்த தண்ணி ஏரியாவிலேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வாங்க, நாங்கள் வாரம்னு சொல்லி தான் ஆளை கூட்டிகிட்டு வந்தேன். அந்தளவுக்கு வந்து ரொம்பவே அதிகமாக வெள்ளமாக இருக்குது. இந்த வீடியோவில் வந்து மட்டக்களப்புற வெள்ள நிலவரம் எப்படி இருக்குதுன்னு சொல்லித்தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக வந்து இந்த காணொலியும் பார்த்துக்கொள்ளுங்க. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் எங்களோட வீடியோஸ் பார்க்கிங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஆதரவையும் எங்களுக்கு தாங்க. இப்போ வந்து வெள்ள நீர் தான் ஓடிக்கொண்டு இருக்குது. என்னோட சொன்னால் அந்த சைட் தான் கொஞ்சம் அதிகமாக வெள்ள நீர் நிற்கிது போல். நிறைய வாகனங்கள் எல்லாம் பாரத்துக்கு நின்று கஷ்டப்பட்டு தான் வந்து கொண்டு இருக்காங்க. அதையும் வந்து நம்ம போய் நேரடியாக பார்ப்போம் அவடத்தையும் போய். வெள்ளம் நல்லா தானே இந்த இடத்துல பள்ளம் தானே. அப்போ இதில் டிராக்டரில் தான் எல்லாரையும் ஏற்றிட்டு போகிறாங்க. சிலவங்க நடந்தும் போகிறாங்க. ஐயோ இது வந்திருக்கு போல் பழுதா போயிட்டு இன்னொரு வாகனம். ஓ நடந்து போகலாம். என்ன தம்பி போகலையா? ஏன் டிராக்டர்லையாவோ பிரியல்? என்ன நடந்து போகிறாங்க என்ன ஆக்கள்?
உங்களோட ஊர் எது தம்பி? பேர் வேத்துச்சேனை. தம்பி போறாக்கல வரட்டான். நீங்க வெளில பார்த்தது நிக்க போறீல்ல, சைக்கிள் ஏத்துவாங்கடா. ரெண்டு என்ன செய்ய போறீங்க? என்னடா காசி வச்சிருக்கிய தம்பி போறதுக்கு? இல்லையா? கட்டு பாப்போம். இது என்னண்ணா ஃப்ரீயாக ஏற்றி போகிறீங்க? பிரதேச சபை அப்படியா? அங்கால கொண்டு விடுறதுக்கு ஃப்ரீ சர்வீஸ் தான் நடக்குது. அடைச்சிட்டு தான் கொண்டு வர்றாங்க. தண்ணி ஏறிடும் இல்லாட்டி. ஹீட்டாகி அது அப்படியே இது போகுது. இழுத்துருண்ணே. இந்த ஒரு ஆட்டோ போகுது. கடவுளே, நல்லா இழுக்குது தண்டி. வேளாண்மை எல்லாம் போயிட்டு எந்த நேரத்தில் மழை பெய்யணுமோ அந்த நேரத்தில் பெய்யல. ஓ, 12ஆம் மாதம் வந்து பூராவும் மழை பெய்யவே இல்லை. 11ஆம் மாதம் தானே வெள்ளம் பிடிச்சது. எல்லாரும் அந்த பைக் என்ன செய்கிறாங்க, சைலஞ்சர் அதுக்கு வந்து சொப்பின் பேக் எதையும் பூத்திட்டு தான் கொண்டு வராங்க உருட்டித்து. பா இழுக்குது நல்லா பைக்கெல்லாம். ஸ்டார்ட். ஓ, 2 இடத்த வரும் திரும்ப. இந்த ஐயா நடையில போறாரு. நடையில போறீல்ல? பூசை பண்ணிட்டு போறாராம். அங்காலையும் தண்ணி இருக்குது தெரியலண்ணே. விளவையும் தாண்டி போய் தள்ளுது நல்லா. அந்த ஹெல்மெட் அதை முடிஞ்சு ஏறிட்டு கொஞ்சம் போய் பார்க்கட்டாண்ணா எப்படி இழுக்குதுண்டு. வர போறீங்களா? வானமெல்லாம் வருது. என்ஜின்ல இருந்து புகை வந்து போகுது.
வயலுக்குள்ளே போயிட்டு வராரு போல இந்த ஐயா. இங்கே இது வைக்கல வந்து. போயிட்டே கொண்டு வரல அக்கா வர பார்த்தா நான் ஓ தண்ணி ஏறுது. கழிச்சு கொண்டு போக சொல்லுங்கம்மா. என்ன இரவைக்கு மழை பெஞ்சிட்டேன்டா, இப்படி நடந்தெல்லாம் போகல. டிராக்டர் மட்டும் கொஞ்சம் போகும். கஷ்டப்பட்டு வருது இந்த பைக். போலீஸ் ஜீப். இந்த வாகனங்களுக்கு ஓகே. அங்காலையும் தண்ணியா இருக்குதா? இதை தாண்டி போய் கொஞ்சம் என்ன அங்கேருந்து வரையில என்னையா அங்க இருந்து வரையில அதான் இங்க இருந்து தள்ளுற விதம் தள்ளுது போல. அங்க இருந்து பைக் ஏற்ற மாட்டாங்க, ஆக்களை மட்டும் ஏற்றுவாங்க. என்ன ஓ இந்த அடுத்த ஸ்கூட்டி கொண்டு போகிறாரு. இந்த சேவையாளரை கேட்கணும். ஷூவோட தண்ணி ஷூ காலி மேலே வச்சிருந்தாரு. அம்மா தைரியத்தோட போகிறோம். ஆ என்ன நீங்க இப்போ ஓடி போறீங்களா? தண்ணி ஏறிடும். ஸ்டார்ட் பண்ணி போறீங்களா? ஸ்டார்ட் பண்ண பறந்துட்டு அடைச்சா ஓடையில அங்க இருங்க. அவர் வச்சு உருட்டி போறாரு. அவர் என்ன செய்யற? அவ வந்து இறங்க விடக்கூடாண்டி சொல்லி ஓ உருட்டி போறாரு. எங்க வேலைக்கு போயிட்டு வராங்க இவங்க எல்லாம். என்ன
ஒரு ஐயா சைக்கிள் 10 ரூபா மாதிரி கொண்டு வந்து தூக்கி இடிக்கிட்டு வராரு. ரூட்ரு கஷ்டம் சைக்கிள் இழுத்துருண்ணே, இழுத்துட்டு வந்துடலாமே. இழுத்துரு. அங்கேருந்து வார கஷ்டம் பண்ண நீ சொல்கிறாங்க, நல்லா இழுக்குது வரக்குள்ள. பின்னால ஒரு ஆள் வந்த உண்மையாதான் ஒரு ஆளோட ஃபோன் இருக்கு. அண்ணா ஒரு ஐயா வராரு தானே, என்னண்டாலும் பிடிப்பாரு. ஓடையில அதனடா மூச்சு கூடிய வாய்க்கு வந்தா கொஞ்சம் இழுக்குங்கம்மா. இது கொஞ்சம் நீங்க தள்ளிட்டு போங்களேன், சொப்பின வச்சு போட்டு தள்ளிட்டு போகலாங்க. ஆ எனக்கு தெரிஞ்சு சொப்பினை வச்சுட்டு தள்ளிட்டு போகிறதே பெட்டர். ஸ்டார்ட் நின்று நான் சொல்கிறேன், இப்படியே பார்த்து நின்று சரி வர கையை கால வேலையை பாருங்க, உருட்டிட்டு போங்க. பிரேக் எடுங்கம்மா. ஒன்றும் வைக்கல போகுது. இடையில நின்றோம், ரொட்டி போவார். அப்படியா வாட்டா போயிட்ட ஐயாட, அந்த பின்னுக்கு வர ஐயாட. அது என்ன செய்யற, வாட்டா தானே ஓனது. ஓடுவார் ஐயா, அந்த ஐயா வர்றதுக்கிட்ட அவட நிற்கும், திரும்ப உருட்டுவார். பாருங்க காலால நீந்தி போறாரு. சவராசம் கடுமாளா. சரி, வெள்ள நிலவரத்தை வந்து பார்த்துருந்தோம். நாங்கள் வந்து மண்டூர் பிரதேசத்துக்கு போய் பார்க்கலாம்னு தான் வந்தேன். ஆனால் இங்காலையும் தண்ணி, அதே மாதிரி அந்த சைட்டும் கொஞ்சம் இடத்துல தண்ணியாக இருக்குதா. அப்போ போகிறது சிக்கல் தான், ஏன் ரிஸ்க் எடுத்து நம்ம அங்கே போவான்னு சொல்லி இதோட வந்து நாங்களும் எங்களோட பயணத்தை முடிச்சு கொள்கிறோம். இந்த காணொலியில் நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். இந்த காணொலி பார்த்த உறவுகள் உங்களோட இடங்களில் வந்து எப்படி வெள்ள நிலவரங்கள் இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியப்படுத்தியதாக இருக்கும். ஸ்ரீலங்காவில், அது மட்டக்களப்பு பிரதேசத்தில் எப்படி வெள்ள நிலவரம் இருக்குதுன்னு சொல்லி நீங்களும் பார்த்துக்கொள்ளுங்க. பார்க்குறவங்க வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த காணொலி சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜேபி பிளாக். பாய்.